வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம மோடியின் ரசிகையாக மாறிய ரஷ்மிகா மந்தனா, ஸ்டாலினின் எதிரியாக மாறிய ராதிகா சரத்குமார், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல மோடியின் ரசிகையாக மாறிய ரஷ்மிகா மந்தனை பற்றி பார்த்துருவோம். இந்திய அளவில் பிரபலமான நடிகை, புஷ்பா என்ற படத்தில் நடித்த மூலம் பிரபலமான நடிகை ரஷ்மிகா மந்தனா தான் மோடியின் ரசிகையாக மாறியிருக்காங்க. ஏன் மாறியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க தனது எக்ஸ்தலத்தில் ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவங்க எக்ஸ்ட்ராத்தில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்துருவோம். அடல் சேது பாலத்தில் பயணித்தது மறக்க முடியாத ஒரு அனுபவம். 2 மணி நேர பயணத்தை 20 நிமிடங்களில் முடித்தேன். இந்த பாலத்தால் நான் பெருமை அடைகிறேன். இனி மும்பையிலிருந்து நேவி மும்பைக்கு ஈஸியாக போகலாம். 10 ஆண்டுகளில் இந்தியா அசுர வளர்ச்சி அடைந்துள்ளது. இந்தியா வளர்ச்சியை பார்க்கும்போது மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியா அனைத்து துறைகளிலும் வேகமாக வளர்ச்சி அடைகிறது. சொல்ல வார்த்தைகளே இல்லை. இந்தியா சுமார்ட்டான நாடு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 10 ஆண்டுகளில் அடைந்த வளர்ச்சி இனி தொடரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோடியின் ரசிகை ரஷ்மிகா மந்தனா மட்டும் இல்லைங்க, நம்ம தமிழ் திரைப்பட நடிகர் விஷாலும் காசிக்கு போயிட்டு வந்து இந்தியா உட்கட்டமைப்பில் பயங்கரமான வளர்ச்சி அடையுது, அதுக்கு மோடி தான் காரணம்னு புகழ்ந்து பேசினார். இதே போல் திரைப்பட நடிகர்களும் புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்களும் இந்தியாவோட உள்கட்டமைப்பு கடந்த 10 ஆண்டுகளில் நல்லா வளர்ச்சி அடைந்திருக்குன்னு மோடியின் ரசிகர்களாகவும் மாறிட்டு இருக்காங்க. அடுத்து ஸ்டாலின் எதிரியாக மாறின ராதிகா சரத்குமாரை பற்றி பார்ப்போம். ராதிகா சரத்குமார் தமிழ்நாடு முழுவதும் பிரபலமான நடிகை. சித்தி என்ற சின்னத்திரை தொடர் மூலம் அனைத்து பெண்களும் பிரபலமான ஒரு நடிகை ராதிகா சரத்குமார். இந்த ராதிகா சரத்குமார் திமுக மற்றும் அதன் குடும்பத்தோடு நெருக்கமாக இருந்தவங்க தான் ராதிகாவும் சரி, அவரது கணவர் சரத்குமாரும் சரி. கால சூழ்நிலைகளால் தனியாக கட்சி நடத்திக்கிட்டு இருந்த சரத்குமார் தனது கட்சியான சமத்துவ மக்கள் கட்சியை பாரதிய ஜனதாவோடு இணைத்து அந்த கட்சியின் சார்பாக விருதுநகரில் ராதிகா போட்டிட்டாங்க. அந்த தேர்தலும் முடிஞ்சிட்டு. இது முடிஞ்ச பிறகு திமுகவை சேர்ந்த பேச்சாளர் ஆபாச பேச்சாளர்னே சொல்லலாம். இப்போ சினிமாவை பொறுத்தவரை சிலவருக்கு காதல் காட்சிகள் பிடிக்கும், சிலவருக்கு சண்டை காட்சிகள் பிடிக்கும், சிலவருக்கு காமெடி பிடிக்கும். அதே போல் திமுகவில் கொஞ்சம் பேருக்கு இரட்டையர்த்த வசனத்தில் பேசினா, ஆபாசமாக பேசினா தான் பிடிக்கும் போது அவர்களை மகிழ்விக்கக்கூடிய வகையில் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக்கு போன்ற ஆபாச பேச்சாளர்களை வச்சுருக்காங்க. அப்படி ஆபாசமாக பேசுகிற இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ற சில்லறையை தான் ராதிகா சரத்குமார் கிழின்னு கிழிச்சிருக்காங்க. அது அவங்க தனது எக்ஸ்தலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். ஏண்டா படுபாவி, ஜெயிலுக்கு போயும் நீ திருந்த மாட்டியா? சில்லறை கிருஷ்ணமூர்த்தி தான் கேட்டிருக்காங்க. உன்னையெல்லாம் இன்னும் அந்த கட்சியில் வச்சுருக்காங்களே, அவங்கள தான் குத்தம் சொல்லணும். யார? ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும். இதுல உனக்கு அந்த சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி பேரு வேற. உன்னை மாதிரி ஆட்களை எல்லாம் கடுமையாக தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஒரே கேள்விதான், பெண் காவலர்களை ஆபாசமாக பேசின சவுக்கு சங்கரை கைது பண்ணியாச்சு. கைது பண்ணி முழுக்க பெண் காவலர்கள் கண்ட்ரோலில் தான் சவுக்கு இருக்காரு. அதே போல இவங்கள ராதிகா மட்டும் இல்லை, குஷ்பு இன்னும் பெண்களை ஆபாசமாக பேச இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்னும் சில்லறையை தமிழக அரசு எப்பவும் கைது செய்ய போகிறதுங்கிறதான் நம்மளோட கேள்வி. நன்றி, வணக்கம்.